உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மருமகன் ஒருத்தி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கியே, அவ இன்னைக்கு என் வீட்டுல இருக்கிற என் மருமகளை கை நீட்டி அடிச்சிருக்கா. என்னாச்சு? என்னம்மா? என்னடா என்னப்பாச்சு? உன் வீட்டுக்காரி ரம்யாவை எதுக்குடா அடிச்சா? அப்பா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, டேய் என்ன நடந்தா என்னடா? ஏன் மகளை உன் பொண்டாட்டி எப்படி அடிக்கலாம்? இவ யாரு? இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏ நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? உன்னையே உயிரா நினைச்சவள இப்படிதான் அடிக்க விட்டு பாப்பியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? அவளுக்கு இந்த வீட்ல செல்லம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போக வேண்டியதெல்லாம் இருக்குது, இருக்க வேண்டியதெல்லாம் போறேங்குது. ஏங்க என்ன நடந்துச்சுன்னு யாருமே கேட்க மாட்டேறீங்க, எல்லாரும் இப்படி கோவப்படுறீங்க. அவ பக்கம் என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலனா எப்படிங்க? ஒன்னும் கேட்க வேணாம். இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அம்மா உள்ள போ. அண்ணே விடுனே. வேணாண்ணே வேணாம். இவ உன்னையும் ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறா. பத்மா நான் சொல்றேன், உள்ள போ. நீ சொல்றத நான் கேட்கணும்னா அவ மன்னிப்பு கேட்கணும். இப்பவே கேட்கணும். இவ மன்னிப்பு கேட்டா நான் இங்க இருப்பேன். இல்ல போனா திரும்ப எப்பவுமே நான் வரமாட்டேன். அத்தை அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஜனனி நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அம்மா ஜனனி, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ மன்னிப்பு கேட்டுடு. அம்மா பிரச்சனை வேணாம் சிவா. என்னம்மா? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன மன்னிச்சிருங்க. நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல வளர்ந்தவங்க, உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். என்னால நீங்க போக வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. பத்மா இப்ப போ உள்ள. அண்ணே நான் உன்னை நம்பி வாழ்றவதா. ஆனா நீ வளர்த்த வளர்ப்புல எனக்கு நீ சுயமரியாதையும் கத்து கொடுத்திருக்க. இந்த மாதிரி நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.